புரட்சி கவிதாசன் இங்க திமுக அதிமுக பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடுகள் ரொம்ப சுமூகமா நடந்தது. நாங்க எல்லாத்தையும் சரியா பேசி முடிச்சிருக்கிறோம். எல்லாருக்கும் இப்ப அதிமுக பொறுத்த வரைக்கும் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலும் வெளியாயிடுச்சு. பாஜக பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட யார் போட்டியிட போகிறார்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வெளிவரவும் தொடங்கிடுச்சு. இதெல்லாம் சுமூகமாக நடந்திருக்கிறதால் இந்த அதிருப்தி குரல்கள் களத்துல எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரையில், தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் எதிர்ப்பு குரல்கள், அதிருப்தி குரல்கள், முக்கள், முடகள், சிக்கல், சிதறல் இதெல்லாம் இடமே இல்லை. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழிகாட்டலில் அந்த இயக்கம் ரொம்ப செம்மையாக வீறு நடை போடுகிறது அப்படிங்கிறத நான் ஒரு மாற்றுக் கட்சியில் இருந்தாலும் அந்த நடவடிக்கைகளை பார்த்து கூர்ந்து கவனித்து பாராட்ட வேணும். எப்படின்னா, அம்மாவுடைய நடவடிக்கையை பொறுத்து சொல்லுவாங்க, மந்திரி என்றால் மந்திரி, எந்திரி என்றால் எந்திரி, கழுதை என்றால் கழுதை, குதிரை என்றால் குதிரை. அதனால் அம்மா சொல்லே மந்திரம் அப்படின்னு அந்த கட்சியில் ஒரு மிகப்பெரிய ஆளுமை அம்மையார் அவர்களால் இந்திய அரசியலுக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கு. ஏன்னா மாற்று கருத்து இல்லாம அம்மையாருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை என்பது அதிமுகவுக்கே உரித்தான ஒரு தனித்த பண்பு. தமிழகத்தில் எம்ஜிஆருக்கு அப்புறம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் பண்பாடு. அந்த பண்பாட்டை எடப்பாடியார் அவர்கள் இட்டு நிரப்பி இருக்கிறார், கட்டி காப்பாற்றி இருக்கிறார் அப்படின்னு நான் பெருமையோடு பார்க்கிறேன். அதனாலதான் இல்ல இப்ப பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல பெரும்பாலானவை திமுக அமைச்சர்களினுடைய தொகுதிகள். அங்க பாஜகவுக்கான வெற்றி வாய்ப்பு குறைவா இருக்கிற தொகுதிகளை பாஜக பெற்றிருக்கிறது அப்படின்னு எழக்கூடிய விமர்சனங்களை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இது தவறானதுங்க. அதாவது தமிழக அரசியல் சரித்திரத்துல தவிர்க்க முடியாத பெயர் கர்மவீரர் காமராஜர். கர்மவீரர் காமராஜர் போன்ற கிங் மேக்கரை ஒரு சாதாரண மாணவன் விருதுநகர்ல சீனிவாசன் அப்படிங்கிறவர் தோற்கடித்தார். அது மாதிரி புரட்சி தலைவியை தோற்கடித்திருக்கிறார்கள். அதனால வெற்றி தோல்வி என்பது அரசியல் சதுரங்கத்தில் சகஜங்க. அதனால தொடர்ந்து வெற்றி, தொடர்ந்து தோல்வி, பெரியவர் சிறியவர் அப்படிங்கிற பேதம் எல்லாம் அரசியல்ல கிடையாது. அரசியல் என்பது ஒரு புயல் போல புரட்டி போட்டுரும். ஒரு சின்னஞ்சிறிய தலைவர் முதல் தேர்தலில் களம் காணக்கூடிய ஒரு கன்னி முகம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை பெறும். அதனால மிக பிரம்மாண்டமான தலைவர் நீங்க டெபாசிட் இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும். அரசியல்ல எதுவும் நடக்கலாம் என்பதுதான் யதார்த்தம். அதுதான் அரசியல் வேதம். ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுறேன். அண்ணா குணம் நாடி குற்றம் நாடின்னு வள்ளுவரை தொட்டுக்கிட்டாரு. அதனால நானும் வள்ளுவரை தொட்டுக்கிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதனால அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் நெருடல் இல்லை, ஒன்றும் கதறல் இல்லை, குழப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுவதை எல்லாம் அவர் முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சு மாட்டிக்கிறாரோ. அதனாலதான் நீங்க என்டிஏ கூட்டணி என்பது அண்மையில உறுதியான கூட்டணி. ஆனால் ஐஎன்டிஏ கூட்டணி என்பது பல ஆண்டுகளாக தொடர்ந்து பயணிக்கிற கூட்டணி. கேள்விகள் இருக்கு, நம்ம பேசிடுவோம். முதற்கட்ட பார்வையை நான் எடுத்துக்கிறேன். திரு சச்சிதானந்தம், இங்க திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சில குழப்பங்கள் இருக்கு, அதிருப்திகளை வெளிப்படுத்துறாங்க, வலிகள் இருக்கு, வேதனைகள் இருக்கு. இருந்தாலும் நாங்கள் பாஜக எதிர்ப்புங்கிற ஒற்றை புள்ளிக்காக இங்க ஒருங்கிணைஞ்சு நிக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா என்டிஏ கூட்டணியில எல்லாமே ரொம்ப சுமூகமாகவும் சரியான வியூகத்தோடும் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிற பார்வை முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்க? ஹலோ சார், கேக்குதா? கேக்குது, பேசலாம், தொடரலாம் சார். வணக்கம் சார். இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக கூட்டணினாவே அதனுடைய பேச்சுவார்த்தைகள் இதுல எல்லாம் எல்லா கட்சிகளும் ஒரு பெரிய கூட்டணியா இருக்கிறப்ப அதுல சில நெருடல்கள் ஏற்பட செய்யும், சில வித்தியாசங்கள் ஏற்பட செய்யும். ஆனா எல்லாம் அதற்கு மத்தியில் இன்னைக்கு கூட்டணி ஒட்டுமொத்தமாக சீட் ஷேரிங் முடிஞ்சிருச்சு. எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதி என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீங்க இப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த தொகுதி என்று அடையாளம் காண்பதுல ஒவ்வொரு கட்சியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. தலைமை என்ற முறையில் அநேகமாக நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் போட்டியிடக்கூடிய எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிட போகுதுன்னு
அறிவிக்க போறாங்க. அதுல எந்த குளறுபடியும் கிடையாது. முழுக்க இது ஜனநாயக ரீதியில் எல்லோரோடும் கலந்து பேசி இந்த முடிவுகளை எடுத்திருக்காங்கிறதா. ஆகவே நிச்சயமாக இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வெற்றி கூட்டணியாக மக்கள் முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கு. அது கடந்த இந்த காலத்துல நடந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகள், கடந்த காலத்துல இருந்த அதிமுக ஆட்சிக்கு மாறாக இந்த ஆட்சி எப்படி செயல்பட்டிருக்குங்கிற விவரம், அதே மாதிரி இன்னைக்கு பாஜக எவ்வாறு தமிழ்நாட்டை புறக்கணித்தது கடந்த காலத்துல அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் அதிமுகவோ பாஜகவோ நம்ம இப்ப அரங்கத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க திமுக கூட்டணி கட்சிகள் என்டிஏ கூட்டணி மேல அதிமுக பாஜக மேல கூட்டணி தொடர்பாகவே கிட்டத்தட்ட ஓராண்டை நிறைவு செய்ய போது கூட்டணி உறுதியாகி கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் முன் வச்சிங்களே, அந்த விமர்சனங்களை எல்லாம் தவிடுபடி ஆக்கக்கூடிய வகையில் எங்களுடைய செயல் மூலமாக நாங்க அதையெல்லாம் செஞ்சு காட்டணுமா இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. சார் நிச்சயமா நீங்க எங்களுடைய கூட்டணிங்கிறது உறுதியான கொள்கை அடிப்படையிலான கூட்டணி. இதுல நீங்க இந்த கூட்டணியில நீங்க புதுசா சில கட்சிகள் இணைகிற போது ஏற்கனவே இருக்கிற கட்சிகளுக்கு சில தொகுதிகள் குறைக்க வேண்டியிருக்கும், கூட்ட வேண்டியிருக்கும். இதெல்லாம் இயல்பா எல்லா கூட்டணிக்குள்ளும் இருக்கக்கூடிய சமாச்சாரம் தான். ஆகவே அது எங்களுக்குள்ள சுமூகமா பேசி முடிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த கூட்டணி வலுவாக தேர்தலை எதிர்கொள்ளும். நிச்சயமா நாங்க தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கை பெற்ற கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கும். தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாஜக, அதோடு கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய அதிமுகவை நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய மக்கள் புறக்கணிப்பாங்க. இந்த கூட்டணி உறுதியான வெற்றியை, நிலையான வெற்றியை, சிறப்பான வெற்றியை தமிழ்நாட்டில் பெறும் என்பதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய விஷயம். சார் சரி, பேசலாம். திரு சச்சிதானந்தன், முதற்கட்ட பார்வையை எடுத்துட்டு தேர்தல் யுத்தம் தொடர்கிறது. திரு அதிவீர் ராம்பண்டியன், இங்கே சற்று முன்னதாக பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் கூட திமுக கூட்டணியில ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க, கடைசி நேரத்தில் ஏதாவது நெருக்கடி ஏற்படாதா அப்படின்னு காத்திருக்கிறாங்க. அதைத்தான் அதிமுக பொதுச் செயலாளர் பரப்புரைகளையும் பேசுறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்படி எந்த சிக்கலும் இங்க ஏற்படாது, அதிமுகவிலும் பாஜகவிலும் தான் அவரவர்கள் சின்னத்துல நிக்க சொல்லி நெருக்கடி கொடுக்குறாங்க, மாறா இங்க அப்படியான எந்த நெருக்கடியும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதிமுக தலைவர்கள் சொன்னாங்கல்ல, வைகோ சொல்லிட்டு போனார், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், 4 தொகுதி கொடுத்துட்டாங்க, அதில் 3 தொகுதியில் அவங்களே நின்றுக்கிறேன்னாங்க, ஒரு தொகுதியை மட்டும் எங்கள் தனி சின்னத்தில் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னார். அதை சொல்லி பார்த்தீங்களா, மனசாட்சிப்படி அவர் ரொம்ப சந்தோஷம் நின்றுக்கிறோம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லலையே. இல்லை, அவங்க 3 சின்னத்தில் 3 தொகுதியில் உதயசீரன் சின்னத்தில் நாங்கள் நிற்கிறோம்னு சொன்னாங்க இல்லையா. இப்ப வாசனுக்கு 5 தொகுதிகள் கொடுக்கப்பட்டதுல இப்ப அது எப்படி இல்ல, இப்ப நீங்க அந்த ஒரு வாதம் வச்சதுனால நான் இதை கேட்க வேண்டியது அதுக்கு முறை நான் சொல்ல வரேன் சார். வாசன் கட்சி அவர் நிக்க போறாரு, என்ன கட்சியில நிக்கிறாரு இல்ல எக்ஸாக்ட்டா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ என்ன சொன்னாரு அப்படிங்கிறது, ஜி.கே. வாசன் என்ன சொன்னாருங்கிறது அடிப்படையில தானே நம்ம அதை பேசுவோமா. அது 2 பேரும் இப்படி சொல்லிட்டாங்களா, வாசன் என்ன சொன்னாங்க, வேட்பாளரை அவர் அறிவிச்சிட்டாரா. ஆனா மதிமுக எந்தெந்த இடங்கள் வேண்டும் என்று கேட்க வந்த தலைவர்கள் என்ன சொன்னாங்க, நாங்க இப்படி போயிட்டோமே, எங்களை இந்த அளவுக்கு பண்ணிட்டாங்களே, மகிழ்ச்சியை பட விடாத அளவுக்கு ஆக்கிட்டாங்களேன்னு ஒரு விளக்கம் சொன்னாரு. கட்சிகளினுடைய எண்ணிக்கை கூட இருக்கு, மாத்துறீங்க பாத்தீங்களா. மாத்தல நீங்க கேட்டதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்றேன். இல்ல நீங்க கேட்டதுக்கு நான் ஒரு விளக்கம் விஷயத்தை இல்ல சார், இங்க தமகவுக்கு 5 தொகுதிகள் அப்படிங்கிறது இல்ல இப்ப இங்க தொகுதிகளை அடையாளம் காண்பதுல கூட்டணி கட்சிகள் நிறைய இருக்கும் போது அவர்களுக்கான தொகுதிகள், வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளை அடையாளம் காண்றது கொஞ்சம் தாமதம். 234 தொகுதி தானே சார் இருக்கு, அதே தொகுதி தானே சார் நாங்களும் தொகுதி பங்கீடு கட்சியா இருக்கட்டும். ஒரு அமமுகவுக்கு 11 சீட்னா 11 தொகுதிகளை வேலை பார்க்கறது ஒதுக்குறது ஒரே வேலை இல்லையா. இல்ல பிஜேபி 27 தொகுதினா அந்த தொகுதிகளை ஒதுக்குவது 27 தொகுதி தானே, மொத்தம் 234 தொகுதிகள்ல தானே சார் யார் யாருக்கு என்ன. ஏசி சண்முகம் என்ன சொன்னாரு,